அரிசி போட சொன்னார் பாருங்க அந்த பாட்டி. அந்த பாட்டியும் கரெக்டாக அந்த நேரத்துக்கு வர்றான். அவர் அந்த பாட்டியை அருகில் அழைக்கிறார். அந்த மூதாட்டியை அருகில் அழைத்து, இதோ பாரு, நீ அன்னதானம் பண்ணியிருக்கேன், அதை பண்ணியிருக்கேன், இதை பண்ணியிருக்கேன்னு சொன்ன, நீ பெரிய பணக்காரன், உன்னால் முடியும். ஆனால் இந்த வயதான பெண்மணி ரொம்ப ஏழை, இது 1,00,000 பேருக்கு சாப்பாடு போட்டிருக்கு தெரியுமா உனக்கு அப்படிங்கிறார். அந்த அந்த பணக்காரருக்கு ஒரே ஆச்சரியம். அந்த மூதாட்டியோ சாயம் போன ஒரு புடவையை கட்டியிருக்கா. இந்த மூதாட்டி எப்படி 1,00,000 பேருக்கு சாப்பாடு போட முடியும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ரொம்ப இலக்காரமாக ஏதோ பெரியவா ஏதோ சொல்கிறதுக்காக சொல்கிறா போல இருக்குன்னு சொல்லி அப்படி ஒரு பார்வையை பார்க்குறாரு. அது மட்டும் இல்லை, 1,00,000 தீபம் ஏற்றியிருக்கா இவன் 1,00,000 தீபம் வைத்திருக்கா, 1,00,000 பேருக்கு சாப்பாடு போட்டிருக்கான், உனக்கு தெரியுமா அப்படிங்கிறார். உடனே இந்த பணக்காரரும், அது எப்படி பெரியவா சொல்லுங்க அப்படின்னு கேட்குறார். இவன் இந்த காஞ்சிபுரத்தை சுற்றி இருக்க அனைத்து கோயில்களிலும் தீபம் போட்டிருக்கான். அது 1,00,000 தீபத்துக்கு மேலே இருக்கு. அதுபோல எறும்பு புற்றுகளுக்கு இந்த அரிசி குரணையை நாள்தோறும் போட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு புற்றுல எத்தனை எறும்பு இருக்குன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. அது பல லட்சங்களுக்கு உள்ள மனிதர்களுக்கு உணவு போட்டது மாதிரி தான். அப்போ லட்சக்கணக்கான ஜீவராசிகளுக்கு உணவும் கொடுத்துருக்கா, 1,00,000 தீபமும் ஏற்றியிருக்கா. இப்போ உன்னோட பெரியவில்லை, நீ 1000 பேருக்கு 10,000 பேருக்கு போட்டிருக்கலாம். ஆனால் இவன் 1,00,000 பேருக்கு அன்னதானமும் போட்டிருக்கா, கோயிலில் விளக்கும் ஏற்றிருக்கா. இப்போ நீ பெரியவளா இவ பெரியவளா சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த பணக்காரர் வெட்கப்படும்படி அருமையான ஒரு உதாரணத்தை சொன்னோன்றி, இந்த பரபிரம்மம் அந்த பணக்காரருடைய கர்வத்தை, அகம்பாவத்தை அடக்க வேண்டும், குறைக்க வேண்டும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தோட இது போல சொன்ன உடனே தன்னுடைய தவறை அந்த பெரிய பணக்காரர் உணர்ந்து கொண்டார். தெய்வத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம், அது மகா பெரியவர் அப்படியே ஃபாலோ பண்ணுவார். ஆண்டவனின் சன்னதியில் அத்தனை உயிர்களும் சமம்தான். எத்தனை பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் அங்கே நீ கை கட்டி தான் நிற்கணும், வாய் பொத்தி தான் நிற்கணும், கையெடுத்து நமஸ்காரம் பண்ணி கீழே காலில் விழுகணும் தெய்வத்துக்கு முன்னால். அப்படி இருக்கும்போது அங்கே ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடை